நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். மகா சிவராத்திரி இது வெறும் ஒரு நாள் அல்ல. இது பிரபஞ்சத்தின் மகா சக்தி பூமியில் இறங்கும் உன்னத இரவு. இந்த ஆண்டு 2026 பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வரவிருக்கும் மகா சிவராத்திரி பலருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தப் போகிறது. குறிப்பாக காதல் என்ற புனிதமான உணர்வால் கட்டுண்டு தங்கள் துணையுடன் சேர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் உள்ளங்களுக்கு இந்த சிவராத்திரி ஒரு மாபெரும் விடிவெள்ளியாக அமையப் போகிறது. ஜோதிட ரீதியாக பார்த்தால் இந்த சிவராத்திரி நன்னாளில் கோச்சார கிரகங்கள் மிகவும் அபூர்வமான நிலையில் சஞ்சரிக்கின்றன. குறிப்பாக சனி பகவான் தனது சொந்த வீடான கும்பத்தில் அமர்ந்து சஷ யோகத்தை தருகிறார். குரு பகவான் மிதுனத்தில் அமர்ந்து சுப பார்வையை செலுத்துகிறார். இந்த கிரக மாற்றங்கள் 12 ராசிகளில் குறிப்பிட்ட 4 ராசிகளுக்கு காதல் யோகத்தை உச்சத்தில் கொண்டு சென்று வைக்கப் போகிறது. நீங்கள் காதலிக்கும் நபர் உங்களை விட்டு விலகி இருந்தாலும் அல்லது உங்கள் திருமணத்திற்கு பெற்றோர் சம்மதிக்கவில்லை என்றாலும் இந்த சிவராத்திரிக்குப் பின் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. அந்த 4 ராசிகள் எவை? அவர்களின் நட்சத்திரங்கள் என்ன சொல்லப் போகின்றன என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவிலே பார்க்கப் போகிறோம். முதலாவதாக ரிஷபம். சுக்கிரனின் அருளால் கைகூடும் காதல். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனே அழகிற்கும் காதலுக்கும் அதிபதியான சுக்கிரன் தான். கடந்த சில மாதங்களாக உங்கள் காதல் உறவில் ஒருவிதமான தேக்க நிலை இருந்திருக்கலாம். எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று குறைகிறதே என்ற எண்ணம் உங்களை வாட்டியிருக்கலாம். ஆனால் இந்த சிவராத்திரி உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். நட்சத்திர பலன்கள். குறிப்பாக கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு உங்கள் துணையின் மூலம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தேடி வரும். காதல் மாற்றம். உங்கள் துணையின் மனதில் உங்களைப் பற்றிய பிம்பம் உயரும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் சேர்வார்கள். திருமண யோகம். இந்த சிவராத்திரிக்குப் பிறகு மார்ச் மாதத்திற்குள் உங்கள் காதல் திருமணத்திற்கு பெரியவர்கள் சம்மதம் தெரிவிக்கும் வாய்ப்பு 100% உள்ளது. வழிபாடு. சிவராத்திரி 2ஆம் காலத்தில் சிவலிங்கத்திற்கு இளநீர் அபிஷேகம் செய்து 2 வாசனை மலர்களை சமர்ப்பியுங்கள். உங்கள் காதல் மலரும். 2ஆம் இடம். கன்னி. புதனின் பலத்தால் புரியப் போகும் காதல். கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் எதிலும் நேர்த்தியை விரும்புபவர்கள். உங்கள் காதலிலும் அப்படியே. ஆனால் உத்திராடம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் காதலைச் சொல்லத் தயங்கி பின்வாங்கிக் கொண்டிருப்பீர்கள். மாற்றம். உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை கிடைப்பதால் இதுவரை இருந்த மௌனம் கலைந்து உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி பிறக்கும். நீங்கள் விரும்பும் நபரிடம் உங்கள் காதலைச் சொன்னால் அவர்கள் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார்கள். பரிகாரம். சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து லிங்காஷ்டகம் பாராயணம் செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் பனிப்போல விலகும். 3ஆம் இடம். விருச்சிகம். செவ்வாயின் வேகத்தால் வெற்றி நிச்சயம். விருச்சிகராசி அன்பர்களே, நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். உங்கள் காதல் ஆழமானது. ஆனால் அதில் ஒருவிதமான சந்தேகங்கள் அல்லது குழப்பங்கள் இருக்கலாம். விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம். வெற்றி. உங்கள் காதலுக்கு குறுக்கே இருந்த ஈகோ அல்லது 3ஆம் நபர்களின் தலையீடு சிவராத்திரிக்குப் பின் முழுமையாக நீங்கும். பயணம். துணையுடன் இணைந்து கோவிலுக்குச் செல்லும் வாய்ப்பு கிட்டும். அது உங்கள் உறவை மேலும் பலப்படுத்தும். வழிபாடு. சிவராத்திரி 3ஆம் காலத்தில் சிவப்பு மலர்களால் சிவனுக்கு அர்ச்சனை செய்து ஒரு மண் விளக்கேற்றி வழிபடுங்கள். 4ஆம் இடம். கும்பம். சனி பகவானின் அருளால் நிலையான காதல். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் ஒருவிதமான மன அழுத்தத்தில் இருப்பீர்கள். ஆனால் அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சிவராத்திரி ஒரு விடிவு காலம். மாற்றம். கர்ம வினைகள் காரணமாக உங்கள் காதலில் இருந்த தடைகள் இப்போது நீங்கும். சனி பகவான் நேர்மையான காதலுக்கு எப்போதும் ஆதரவு தருவார். திருமணம். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள ஒருவரின் உதவியால் உங்கள் காதல் திருமணம் கைகூடும். வழிபாடு. சிவராத்திரி அன்று 4 கால பூஜையிலும் கலந்து கொண்டு பசு நெய் தீபம் ஏற்றி ஈசனை வணங்குங்கள். சிவராத்திரி அன்று காதலில் ஜெயிக்க மகா பரிகாரம். நேயர்களே, இந்த 4 ராசிகள் மட்டுமல்ல,
மற்ற ராசிக்காரர்களும் தங்கள் காதல் வெற்றி பெற சிவராத்திரி அன்று ஒரு ரகசிய முறையை பின்பற்றலாம். அன்று நள்ளிரவு 12 மணிக்கு மேல் கையில் ஒரு செம்பு காசு அல்லது ஒரு சிறிய ஸ்படிகத்தை வைத்துக்கொண்டு சிவபெருமானின் பாதத்தில் உங்கள் துணையின் பெயரை எழுதி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை 1008 முறை சொல்லுங்கள். அன்று இரவு முழுவதும் கண் விழித்து அம்பலத்தரசே என்ற உணர்வோடு புராணத்தை பாராயணம் செய்யுங்கள். இந்த எளிய ஆனால் சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை உங்கள் காதல் வாழ்வில் ஒரு மாயாஜாலத்தை நிகழ்த்தும். உங்கள் காதல் உண்மையாக இருந்தால் எவராலும் அதை தடுக்க முடியாது. நேயர்களே, இந்த சிவராத்திரியின் சிறப்பை நீங்கள் முதலில் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்று இரவு பூமி பந்து தனது அச்சில் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் சாய்வதால் மனித உடலில் உள்ள முதுகுத்தண்டில் பிரபஞ்ச ஆற்றல் மிக எளிதாக பாயும். அன்று தூங்காமல் விழித்திருந்து சிவனையும் சக்தியையும் வணங்குவதால் நம்முடைய கர்மாக்கள் எரிக்கப்படுகின்றன. குறிப்பாக காதலுக்கு அதிபதியான சுக்கிரனின் பலம் குறைவாக இருப்பவர்கள் சிவராத்திரி அன்று செய்யும் சிவ வழிபாடு அவர்களின் காதல் தடைகளை உடைக்கும் என்பது ஐதீகம்.